Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 8க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 பவர் பிளே. ஸோ பவர்னா என்னன்னா இப்போ ஒரு நம்பருக்கு நம்ம பவர் கொடுக்க போறோம். ஓகே, இப்போ இது லாஸ்ட் சாப்டர்ல ஒரு ஸ்மால் ரீகேப். நம்ம லாஸ்ட் சாப்டர்ல ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ பேசிக்கா ஸ்கொயர்ன்றது என்ன? ஏதோ ஒரு வேல்யூ, அதுக்கு பவர்ல நம்ம 2. இப்போ ஒரு நம்பர் அதே நம்பர் கூட 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா அது ஸ்கொயர் நம்பர், 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா அது கியூப் நம்பர். ஸோ பேசிக்கா அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்றோம்? பவர் கொடுக்குறோம். ஸோ பவர் வந்து நம்ம இங்க அந்த நம்பருக்கு மேல ரைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ லைக் இப்போ 2 ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது, 2 into 2. இப்போ பேசிக்கா இந்த 2க்கு நம்ம பவர் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ 2க்கு 3 பவர் கொடுக்குறோம், 2 கியூப். அப்போ வாட் இஸ் த வேல்யூ? 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 8. ஸோ இந்த மாதிரி நம்ம பவர் கொடுத்து நம்ம சிலதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அதுதான் செக்ஷன் 2.1ல நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்பீரியன்சிங் த பவர் பிளே. ஸோ பவர் பிளே வந்தா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இம்பாசிபிள் வெஞ்சர். ஸோ இம்பாசிபிள் வெஞ்சர் நம்ம பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டேக் எ ஷீட் ஆஃப் பேப்பர். ஸோ நம்ம ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்க சொல்றாங்க. ஆஸ் லார்ஜ் எ ஷீட் யூ கேன் ஃபைண்ட். ஸோ உங்களால இருக்கிறதுல எவ்வளோ லார்ஜ் சைஸ்ல எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஃபோல்ட் இட் ஒன்ஸ், ஒன் டைம் ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் இட் அகைன் அண்ட் அகைன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டே இருங்க. ரிப்பீட்டட் டைம்ஸ் 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை அகைன் மடிங்க, அகைன் மடிச்சு அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹவு மெனி டைம்ஸ் கேன் யூ ஃபோல்ட் இட் ஓவர் அண்ட் ஓவர்? இந்த மாதிரி எத்தனை டைம் வந்து உங்களால ஓவர் அண்ட் ஓவர், அகைன் அண்ட் அகைன் ஃபோல்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு இஸ்டு வந்து சொல்றாங்க. இந்த இஸ்டு, ரோக்ஸி எல்லாமே நம்ம லாஸ்ட் சாப்டர்ல இருக்கிற கேரக்டர்ஸே தான் இந்த சாப்டர்ல நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது. ஓகே, இஸ்டு சேஸ் ஐ ஹர்ட் தட் a sheet of paper can't be folded more than 7 times. ஸோ இஸ்டு என்ன சொல்றாங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர், அது லார்ஜா இருக்கலாம், ஸ்மாலா இருக்கலாம், மீடியம் சைஸ் பேப்பரா இருக்கலாம், ஒரு 7 டைம்ஸ்க்கு மேல நம்மளால ஃபோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு இஸ்டு சொல்றாங்க. அப்போ ரோக்ஸி வந்து ரிப்ளைஸ், வாட் இஃப் யூ யூஸ் எ தின்னர் பேப்பர்? ஸோ எதனால பேசிக்கா ஃபோல்ட் பண்ண முடியாதுன்னா, ஃபோல்ட் பண்ண பேப்பரோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ மோர் திக்கா இருக்கு, அப்புறம் மோர் திக்கா இருந்தா அது ஃபோல்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் ரோக்ஸி என்ன சொல்றாங்க பிரில்லியண்டா, சரி திக்கா இருக்கிற பேப்பர் தானே, நம்ம இருக்கிறதுலயும் ரொம்ப தின்னா இருக்கிற பேப்பர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் நோட் புக் பேப்பரை விட, டெக்ஸ்ட் புக் நம்ம பேப்பரை விட நியூஸ் பேப்பர் ரொம்ப தின்னா இருக்கும்ல. அப்போ தின்னா இருக்கிற பேப்பர்ஸ் லைக் நியூஸ் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், அதெல்லாமே ஃபோல்ட் பண்ணலாமா? இது 7 டைம்ஸ் மேலே ஃபோல்ட் ஆகுமான்னு செக் பண்ணலாமா அப்படின்றாங்க. ஸோ நீங்க சில்ட்ரன், நீங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ல நீங்க செக் பண்ணி அது எப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி தான். அதுக்கப்புறம் ரோக்ஸி கிட்டயும் இஸ்டு கிட்டயும் அவுல் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சொல்லுது பாருங்க. இஃப் யூ கேன் ஃபோல்ட் எ பேப்பர் 46 டைம்ஸ். பேசிக்கா 46 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ண முடியாது, பட் ஃபோல்ட் பண்ண முடிஞ்சா இட் வில் பி சோ திக் தட் இட் கேன் ரீச் த மூன். ஸோ உங்களால ஃபோல்ட் பண்ண மட்டும் முடிஞ்சதுன்னா அதோட திக்னஸ் எப்படி இருக்குமா, நம்ம இங்க இந்த எர்த்ல இருந்து மூணு ரீச் பண்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஹைட் அது ஃபார்ம் பண்ணும், அந்த அளவுக்கு லென்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். அதுக்கு ரோக்ஸியும் இஸ்டு 2 பேரும் என்ன சொல்றாங்க, வாட், தட்ஸ் கிரேசி, ஜஸ்ட் 46 டைம்ஸ், யூ மஸ்ட் ஹாவ் இக்னோர்ட் செவரல் ஜீரோஸ் ஆஃப்டர் 46. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அவங்க 2 பேரும், என்னது 46 டைம்ஸ் தானா? நீங்க 46க்கு அப்புறம் அது ஜஸ்ட் 46ஆ இருக்காது, சில ஜீரோஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, லைக் 460, 4600, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜீரோஸ் மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பதில் சொல்றாங்களாம். அப்போ இந்த அவுல் என்ன சொல்லுது, வெல் சரி, why don't you find out yourself, நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட சாய்ஸ்க்கே விட்டுருக்காங்க. இப்போ நம்ம சேர்ந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Say you can fold a sheet of paper as many times as you wish, what would its thickness be after 30 folds? ஸோ பேசிக்கா நம்மளால வந்து பேப்பரை ஃபோல்ட் பண்ண முடியாது, 7 டைம்ஸ் தான் ஃபோல்ட் பண்ண முடியும்.
பட் நம்மளால வந்து கால்குலேட் பண்ணலாம்ல, இது நெக்ஸ்ட் திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம்ல, ப்ரிடிக்ட் பண்ணலாம்ல. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். மேக் a guess. Let us find out how thick a sheet of paper will be after 46 folds. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லயே நம்ம 46 foldsல எவ்வளவு திக்னஸ் வரும் செக் பண்ணிடலாம். இந்த அவுல் சொல்லியிருக்காங்க இல்லையா, 3 வரைக்கும் ரீச் பண்ணலான்ட்டு. ஸோ 46 foldsல நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண போறோம். இப்போ நம்மளுமே சேர்த்து தான். Assume that thickness of the sheet is 0.001 centimeter. இப்போ நம்ம ஒரு பேப்பர் ஜென்ரலா நார்மல் பேப்பர் வந்து திக்னஸ் எவ்வளவு இருக்கும், 0.001 சென்டிமீட்டரா எடுத்துக்கிறாங்க திக்னஸ். ஓகே, அப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல பேப்பரோட திக்னஸ் எவ்வளோ, 0.001 சென்டிமீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் ஒன் டைம் ஃபோல்ட் பண்றாங்க. ஒன் டைம் ஃபோல்ட் பண்றப்போ அப்போ திக்னஸ் என்ன ஆகும், 0.001ல இருந்து இன்டூ 2, அப்போ என்னவாகும் 0.002 சென்டிமீட்டரா சேஞ்ச் ஆயிடுமா. அப்புறம் அந்த ஒன் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஒன் மோர் ஃபோல்ட். அப்போ ஒன் மோர் ஃபோல்ட்னா இது அகைன் இன்டூ டூ பண்ண வாட் இஸ் த நெக்ஸ்ட் வேல்யூ, 0.004 சென்டிமீட்டர் திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ 3 ஃபோல்ட் பண்ணா இது அகைன் இன்டூ 2. ஓகே, 0.008 சென்டிமீட்டரா தேர்ட் ஃபோல்ட்லயே நம்மளுக்கு அதோட திக்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபோல்ட்ல 0.016, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணணும், 0.016 சென்டிமீட்டரா நம்மளுக்கு கிடைக்கும். ஃபிஃப்த், ஓகே, ஃபிஃப்த் ஃபோல்ட்ல பேப்பரோட திக்னஸ் என்னவா மாறி இருக்கும், 0.032 சென்டிமீட்டரா மாறி இருக்கும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஃபோல்ட்ல திக்னஸ் பாருங்க 0.064 சென்டிமீட்டரா சேஞ்ச் ஆயிருக்கும். செவன்த் ஃபோல்ட் ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஃபோல்டு கூட இன்டூ 2 பண்ணா நெக்ஸ்ட் ஃபோல்ட்ல நம்மளுக்கு என்ன திக்னஸ் வரும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி டில் 17 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 16th ஒன் இருக்கு இல்லையா, 16 ஃபோல்டுக்கு அப்புறம் திக்னஸ் வந்து 65.536 சென்டிமீட்டர் இருக்கா. இது இன்டூ 2 பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 131.072. இதுதான் அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி வேல்யூ எடுத்திருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட் சிம்பிள், எதர் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் வந்து அப்ராக்சிமேட், அப்போ 131 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகே, அப்ராக்சிமேட்டா 17th ஃபோல்ட்ல. நெக்ஸ்ட் வி யூஸ் த சைன். இந்த சைனுக்கு ஆக்சுவல் வேல்யூ என்ன, 131.072, அது அப்ராக்சிமேட்டா இது எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சிம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆஃப்டர் 10 folds, இங்க 10 foldsலயே பாருங்க, ஆஃப்டர் 10 folds the thickness is just above 1 centimeter. ஸ்டார்டிங்ல 0.02 சென்டிமீட்டர் இருந்தது, எவ்வளவு ஆயிடுச்சு இப்போ 10 foldsலயே 1 சென்டிமீட்டர் கிட்ட வேல்யூ ரீச் ஆயிடுச்சா. 17 ஃபோல்டுக்கு பாருங்க 131 சென்டிமீட்டர் அது ரீச் ஆயிடுச்சு. ஓகே, விச் இஸ் மோர் தென் 4 feet. ஸோ மோர் தென் 4 feet, இது 131 சென்டிமீட்டர் அண்ணாலே. இப்போ now what do you think the thickness would be after 30 folds, 45 folds? Make a guess. இப்போ இது ஃபர்தரா இன்னும் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 18 சென்டிமீட்டர்ல எங்க 17 சென்டிமீட்டர் ரிசல்ட் இருக்கு இல்லையா, இது கூட இன்டூ 2 நம்ம பண்ணணும். இன்டூ 2 பண்ண என்ன, 2 1 டைம்ஸ் 2, 2 3 டைம்ஸ் 6, 2 1 டைம்ஸ் 2. அப்போ 18th ஃபோல்ட்ல நம்மளுக்கு பேப்பரோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 262 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 19th ஃபோல்ட்ல 524 சென்டிமீட்டர். 20th ஃபோல்ட்ல அது என்னவா மாறிடும், இங்க மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பேசிக்கா, இங்க பாருங்க 1 செகண்ட். ஸோ 19th ஃபோல்ட்ல நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் 524 சென்டிமீட்டரா, அது வந்து 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணா 1048 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இது மோர் தென் 1000ன்றதுனால நம்ம மீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட் யூனிட் 1 மீட்டர் ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்ஸா. ஸோ வி நோ தட் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இந்த வேல்யூவை ஜஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணலாம், 1048 divided by 100. அப்போ 1 after 2 zeros இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் கூட 1 after 2 digits after decimal point place பண்ணா போதும், which is 10.48 மீட்டர்னு கிடைக்கும். அதுதான் இவங்க அப்ராக்சிமேட்டா அப் டு 1 டெசிமல் வரைக்கும் எடுத்திருக்காங்க. 10.4 மீட்டர்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரிசல்ட்ல இருந்து நெக்ஸ்ட் நம்ம திக்னஸ் எல்லாமே ரைட் பண்ணோம். ஸோ 21st ஃபோல்ட்ல என்னவா மாறும், அந்த 10.4 into 2 வந்து 20.8 மீட்டரா மாறும்.
22nd foldல பாத்தீங்கன்னா இந்த 20.8 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா 41.6 மீட்டரா நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் 23rd foldல பாருங்க. 23rd foldல வந்து 83.2 meters நம்மளுக்கு கிடைக்கும் அப்ராக்சிமேட்டா. நெக்ஸ்ட் 24th foldல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் இன்டு 2 பண்ணீங்கன்னா 166.4 மீட்டர். நெக்ஸ்ட் 25th fold பாத்தீங்கன்னா 25th fold பாருங்க, இது அப்படியே டபுள் 332.8 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. 26th fold 332.8 into 2 which is 665.6 meter. 26th foldலயே பாத்தீங்களா 665.6 meters போயிடுச்சு. After 26 folds the thickness is approximately 670. இது approximate இது close to 670 இருக்கு இல்லையா? அப்போ பூஜ் கலிஃபா இருக்கு இல்லையா துபாய்ல, அது tallest building in the world தானே. அது பாருங்க 830 meters. அப்போ அதோட முக்காவாசி ஹைட் நம்மளுக்கு 26th foldலயே கிடைக்குது. நம்ம ஜஸ்ட் பேப்பர் நினைக்கிறோம், பட் ரிப்பீட்டட் ஃபோல்ட்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு திக்னஸ் எங்க எவ்வளவு வருது பாருங்க. ஸோ பூஜ் கலிஃபாவோட அந்த பில்டிங்கோட ஹைட்டே பாத்தீங்கன்னா 830 meters. ஸோ அதுல ஆல்மோஸ்ட் 3/4 ஹைட் நம்ம ரீச் ஆயிட்டோம். அந்த திக்னஸ் வந்து அவ்வளோ ஹைட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ கண்டினியூயிங் ஃபர்தர் ஜஸ்ட் இமேஜின் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 27th foldல பாத்தீங்கன்னா இது அகைன் டபுள் ஆகுமா? இப்போ நம்ம 670 எடுத்துக்கலாமா அப்ராக்சிமேட்டா? அப்போ 670 meters into 2 மல்டிப்ளை பண்ணா 1340 meters. இப்போ 1340ன்றது அகைன் which is more than 1000ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், 1 kilometer equal to 1000 meters தான். அப்போ டிவைடட் பை 1000 பண்ணா நம்மளுக்கு இது எவ்வளவு கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டா இந்த வேல்யூ டிவைடட் பை 1000 நம்ம பண்ணா நம்மளுக்கு 1.340 which is 1.3 kilometers. 27th foldல நம்ம 1 kilometer ரீச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 1.3 kilometers நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 28th foldல திக்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இது டபுள் which is 2.6 kilometer. 29th fold. ஓகே, 29th foldல நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 5.2 kilometer. நெக்ஸ்ட் 30th foldல we are getting 10.4 kilometers. இங்க பாருங்க 27ல ஸ்டார்ட் பண்ணோம் 1.3, ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 foldலயே 10.4 kilometers நம்மளுக்கு ரீச் ஆயிடும். ஓகே, ஹைட் பாருங்க 10.4 kilometers ஹைட் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 31st foldல ஓகே earlier is, so please make a note of it. So 30th foldலயே நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன? 10.4 kilometers. இந்த ரிசல்ட் மட்டும் நான் ரைட் பண்ணிக்கிறேன். 10.4 kilometers. ஏன்னா 31st foldக்கு நம்ம யூஸ் பண்றோம்ல அதுக்காக. After 30 folds, the thickness of the paper is about 10.7 kilometer. aboutனா அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா ஃபைன் தான். ஒரு பாயிண்ட்ல இங்க 4 நம்மளுக்கு இங்க 7 இருக்கு, பட் which is fine. So அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு 10.7 30 foldsலயே நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. The typical height at which planes fly. நம்ம ஏரோப்ளேன் எல்லாம் ஃப்ளை ஆகும் இல்லையா? ஸோ அது வந்து above the எர்த்ல எவ்வளவு ஹைட்ல ஃப்ளை ஆகும்னா 10.7 கிலோமீட்டர்ஸ்ல தான் ஃப்ளை ஆகும். ஸோ அந்த ஹைட்டே நம்ம ரீச் பண்ணிட்டோம். 30 folds நம்ம ஒரு பேப்பரை, நார்மல் பேப்பரை 30 folds நம்ம பண்ணா எவ்வளவு ஹைட் வந்துடும்? 10.7 kilometers ஹைட் நம்ம ரீச் பண்ணிடலாம். The deepest point discovered in the oceans is the Mariana Trench with a depth of 11 kilometers. அதுவும் இல்லாம நம்ம மெரினாவோட ட்ரென்ச் இருக்கு இல்லையா, அதோட டெப்தே அந்த ஓஷியனோட டெப்தே 11 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க மெரினா ட்ரென்ச்ல. ஸோ வித் டெப்த் ஆஃப் 11 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ ஹைட்டும் பாருங்க, நீங்க ரெண்டு வேலையும் நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். 11 கிலோமீட்டர்ஸ்ன்றப்போ அபோவ் த இந்த எர்த்ல இருந்து அபோவ் த எர்த் நம்ம பாக்குறப்பவும் ஃபிளைட்ஸ் எல்லாம் ஃப்ளை ஆகும் இல்லையா, அந்த ஹைட். அப்ப இமேஜின் நம்ம ஃபிளைட்டே எவ்வளவு குட்டியா நம்மளுக்கு தெரியும், எவ்வளவு ஹைட் அதுவே உங்களால இமேஜின் பண்ணலாம். டெப்த் கூட மீன் பண்றாங்க. அப்போ எவ்வளோ டீப் போகணும் அந்த 11 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ அதுதான் இவங்க மீன் பண்றாங்க.
ஓகே, இமேஜினேஷனுக்காக இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 31st ஃபோல்டில் திக்னஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ 10.4 கிலோமீட்டர்ஸ், ஐ மீன் இங்கே 10.7, இந்த 10.4 கூட எடுத்துக்கலாம். இன்டூ 2 பண்ணணும் நம்ம. இன்டூ 2 பண்ணா ஓகே, இவங்க கொடுத்துருக்குற வேல்யூ எடுத்துக்கலாம் 10.7. ஸோ இன்டூ 2 பண்ணா we are getting approximate 21.4 kilometer. Approximate values I am taking. Next 32nd fold we are getting 42.8 kilometers. 33 fold again into 2, 85.6 kilometer we are reaching. Next 34th fold 171.2 kilometer. Next 35th fold we are reaching 342.4 kilometer. 36th fold we are reaching 684.8 kilometer. 37th fold we are getting 1369.6 kilometer. அப்படியே டபுளா மாறுது பாருங்க வேல்யூஸ். 38th fold we are getting 2739.2 kilometer. 39th fold we are getting 5478.4 kilometers. And 40th fold we are getting 10,956.8 kilometer. 10,000 next இதை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 41 ஃபோல்ட்ல we are getting 21,913.6 kilometer. 42ல we are reaching 43,827.2 kilometer reach ஆயிடும். Next 43 fold thickness of the paper பாத்தீங்கன்னா 87,654.4 kilometer. 44th fold it's going more than 1 lakh. So 1,75,308.8 kilometer. Next 45th fold we are getting 3,50,617.6 kilometer. 46th fold இங்க ரைட் பண்ணிடுறேன். 46th fold above 7 lakh நம்மளுக்கு கிடைக்குது அப்ராக்சிமேட்டா. பாத்தீங்களா, 46th foldக்கு 7 lakh kilometer. அப்போ எர்த்ல இருந்து மூனோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்துடுதா. அப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவுல் சொன்னது கரெக்ட் தான். you can able to reach. இப்போ we'll move on to the next page. So 46th fold 7 lakhs இருக்கா. It might be hard to digest the fact that after just 46 fold 46 paper வந்து ஜென்ரலா தின்னா இருக்குமா, and number 46ன்றதும் ஸ்மால் தான். அதனால நம்ம இமேஜினேஷன் கூட எட்ல ஸ்டார்டிங்ல என்னது 46 ஃபோல்ட்ல எப்படி எர்த்ல இருந்து மூன் ஹைட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்மளே நினைச்சு இட்ஸ் ஹார்ட் டு டைஜஸ்ட். ஆனா ரியாலிட்டி பாத்தீங்களா, இப்ப நம்மளே ஒவ்வொரு ஃபோல்டுக்கும் திக்னஸ் எவ்வளவு இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ the thickness is more than 7 lakh kilometer இருக்கு. Okay, this is the power of multiplicative growth, also called exponential growth. So இதுதான் ஒரு வேல்யூக்கு மல்டிபிள் ஆகுறதுன்னா என்னன்னு நம்ம இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இல்லையா. ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேல்யூ வந்து டபுள் ஆக்கிட்டே இருக்கும். இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் growth. அண்ட் இது வந்து நம்ம ஆல்சோ எக்ஸ்போனென்ஷியல் growthனு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, டபுளா அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. லெட் அஸ் அனலைஸ் த growth. இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, ஃபோர்த் ஃபோல்ட்ல, ஃபிஃப்த் ஃபோல்ட்ல, 9th 10th 30 40 அந்த மாதிரி ஃபோல்ட்ஸ் எல்லாமே டில் 46 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இதுல இருந்து நம்ம சில பேட்டர்ன் அண்ட் சில அப்சர்வ் பண்ண போறோம். சிலது எல்லாமே என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபோல்ட் 4ல பேப்பரோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 0.016 சென்டிமீட்டரா. ஃபிஃப்த் ஃபோல்ட்ல பாருங்க 0.032. பேசிக்கா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம்.
ஓகே, இதுல இருந்து இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா வந்த ரிசல்ட். அகைன் இதுல இருந்து நம்ம இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா வந்த ரிசல்ட். அப்போ இந்த ரிசல்ட் சாரி இது 9th ஒன் இல்ல, சாரி 6th ஃபோல்டு கிடையாது. இதே மாதிரி 9th ஃபோல்ட்ல இருந்து 10th ஃபோல்டுக்கு இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 4th ஃபோல்ட்ல இருந்து 6th ஃபோல்டு பாருங்க. இங்க நான் ஃபோல்ட் 6 ரைட் பண்றேன். இங்கே இந்த 0.064 சென்டிமீட்டர். அப்போ இதுல இருந்து இன்டூ 2 தான் அகைன் நம்ம பண்ணோம். இன்டூ 2 பண்ணா அகைன் இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ 4th ஃபோல்ட்ல இருந்து 6th ஃபோல்டுக்கு பாத்தீங்கன்னா 0.016 இன்டூ 2 பண்ணா 5th ஃபோல்ட். அகைன் இன்டூ 2 பண்ணா 6th ஃபோல்ட். அப்போ which is 2 ஸ்கொயர் ரைட் பண்ணலாமா? அப்போ 0.016 இன்டூ 7th ஃபோல்ட் பாத்தீங்கன்னா 2 கியூப் ரைட் பண்ணலாமா? 0.016 8th ஃபோல்ட்னா 2 power 4 ரைட் பண்ணலாமா? 9th ஃபோல்டுக்கு 0.016 இன்டூ 2 power 5 ரைட் பண்ணலாமா? அப்போ இப்போ நம்ம 4th ஃபோல்ட்ல இருந்து ரைட் பண்ணியிருக்கோம். அதுவே ஸ்டார்டிங்ல பேப்பரோட திக்னஸ் என்ன? ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு எடுத்த திக்னஸ் என்ன? 0.001 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபோல்ட்ல கிடைக்கிற திக்னஸ். நெக்ஸ்ட் 0.001 இன்டூ 2 ஸ்கொயர், so 4, so which is 4. so இதுல செகண்ட் ஃபோல்ட் 0.001 2 power 10 னா 10th ஃபோல்ட்ல என்ன ரிசல்ட்டோ அது நம்மளுக்கு கிடைக்கும். 0.001 30 2 power 30 னா 30th ஃபோல்ட்ல என்ன கிடைக்குமோ நம்ம டபுளா தானே பண்ணோம். இந்த பேட்டர்னும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் இதுல இருந்து. அது எப்படி இருக்குன்னா இது பேசிக்கா இதுதான் எக்ஸ்போனன்ஸ். 2க்கு நம்ம வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது 2க்கு பவர் ஏத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அது எக்ஸ்போனன்ட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் எக்ஸ்போனென்ஷியல் growth, மல்டிப்ளிகேட்டிவ் growthன்னு சொல்றாங்க. ஸோ இன்டைரக்டா நம்ம இதுதான் பண்ணியிருக்கோம் அங்க. அண்ட் அதுதான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நோட்டீஸ் த சேஞ்ச் இன் த திக்னஸ் ஆஃப்டர் 2 folds. பை ஹவு மச் டஸ் இட் இன்க்ரீஸ்? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஆஃப்டர் எனி 3 folds the thickness increase by 8. ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல தானே இருக்கு. சாரி, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ பேசிக்கா 2 மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு இல்லையா? 2 ரைஸ் டு சம் வேல்யூல தான் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு 2 ஸ்கொயர், தேர்ட் வேல்யூக்கு 2 கியூப், அப்படிதானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக் இஃப் தட் இஸ் ட்ரூ. இப்போ நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி நான் இங்க ரைட் பண்ணியிருந்தேன்ல. சிமிலர்லி ஃப்ரம் எனி பாயிண்ட் த திக்னஸ் ஆஃப்டர் 10 folds இன்க்ரீஸ் பை 1024 டைம்ஸ். ஸோ ஆஃப்டர் 10 folds நம்மளுக்கு வேல்யூ என்னவா இன்க்ரீஸ் ஆகுது? 1024 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 2 multiplied by 10 டைம்ஸ் தான் அது 1024. as shown in the table below. எங்க டேபிள்ல வந்து சில கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 10 fold. அப்போ 10th ஃபோல்டோட வேல்யூ இனிஷியலா நம்ம பேப்பரோட திக்னஸ். இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா 0ல இருந்து 10ல ஹவு மெனி டைம்ஸ் இட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டார்டிங்க்கும் 10th ஃபோல்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 1.024. அப்போ இது டிவைட் பண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து 10 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணப்பவே நம்மளுக்கு 1024 டைம்ஸ் அது மல்டிப்ளை ஆயிருக்கு. ஒரிஜினல் திக்னஸ் விட 1024 டைம்ஸ். அதே மாதிரி 10ல இருந்து 20. அப்போ 20th டைம் ஃபோல்ட் பண்றப்ப அதோட திக்னஸும் 10th டைமோட திக்னஸ் அதோட ரிசல்ட் வந்து 10.474. இதையும் நம்ம இனிஷியல்ல இருக்கிற இந்த வேல்யூ கூட நம்ம டிவைட் பண்றப்போ அகைன் நம்மளுக்கு 1024. ஸோ 10th ஃபோல்ட்ல நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ இதுவா? அப்போ எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10ல இருந்து 20க்கு ரீச் ஆகுறப்ப எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அகைன் 1024 டைம்ஸ். அதே மாதிரி 20ல இருந்து 30க்கு இன்க்ரீஸ் ஆகிறப்போ அகைன் 1024 டைம்ஸ். ஸோ விச் இஸ் 2 power 10 டைம்ஸ் எவ்ரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல அது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்மளோட அப்சர்வேஷன். Next 2.2 exponential notation and operations. சரி, இப்போ இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு பவர் பிளே, அது ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் மேல இருக்கிற அந்த பேப்பர் ஃபோல்டிங் வந்து பேசிக்கா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அது எப்படி இதுவாகுது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன், ஜென்ரலா எக்ஸ்போனென்ஷியல்னா அது எப்படி ரைட் பண்ணணும், அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி தான் இந்த செக்ஷன் 2.2ல பார்க்க போறோம். The initial thickness of the paper was 0.001 centimeter. இது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் கொடுத்துருக்காங்க. அப்பான் ஃபோல்டிங் ஒன்ஸ், ஒன் டைம் ஃபோல்ட் பண்ணா இதோட வேல்யூ 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்றப்போ இதோட வேல்யூ 2 ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றோம். இங்க பாருங்க,
Okay, upon folding it thrice, its thickness became 0. Initial thickness, paper thickness kuda 2 into 2 into 2, which is 2 cube value. When folded 4 times na, paper oda thickness into 2 power 4. So இந்த மாதிரி தான் நம்ம write பண்ணணும். Similarly, the expression for the thickness for the paper when folded 7 times will be 0.01 centimeter into 2 power 7. Directly இந்த மாதிரி write பண்ணிடலாம். We have seen that the square numbers can be expressed as n square and numbers as n cube. So நம்ம previous chapterல square numbers எப்படி express பண்ணுவோம்? Some value raised to power 2. Okay, அதே மாதிரி cube வந்து n raised to some value. n வந்து ஏதோ ஒரு வேல்யூ, பட் பவர் வந்து 3 இருக்கும். ஓகே, ஸோ இது n, இதுக்கு பேசிக்காக n ஸ்கொயருக்கு மீனிங் என்ன? n இன்டூ n. இது நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? n ஸ்கொயர்ட் n ரைஸ் டு த பவர் 2. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம ரீட் பண்ணுவோம். n கியூப்க்கு அதே மாதிரி தான் read as n cubed or n ரைஸ் டு த பவர் 3. ஸ்கொயரும் கியூப் மட்டும் தானே பார்த்தோம். இப்போ ஒரு நம்பர் தனக்கு தானே 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா, which is n power 4. இது எப்படி ரீட் பண்ணும்? n பவர் 4. ஜென்ரலா ஷார்ட்டா ரீட் பண்ணாலே போதும். இங்க நான் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இது ரீட் as n ரைஸ் டு த பவர் 4 or the fourth power of n. So either way நம்ம ரீட் பண்ணலாம். இந்த n பவர் இது ரீட் பண்றப்போ n வந்து 7 டைம்ஸ் மல்டிப்ளை ஆனா இந்த மாதிரி n பவர் 7 இது எப்படி ரீட் பண்ணா read as n ரைஸ் டு த பவர் 7 or the 7th power of n and so on. இந்த மாதிரி எப்படி ரீட் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ்ல பவர் 2 பவர் 3 இருந்தா மட்டும்தான் நம்ம ரீட் பண்ணோம். லைக் n ஸ்கொயர், n கியூப் அந்த மாதிரி. இப்போ n ரைஸ் டு பவர் 2ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பவர் 2க்கு பவர் 3க்கு தான் எக்ஸ்க்ளூசிவா ஸ்கொயர் கியூப்னு நேம் இருக்கு. நெக்ஸ்ட் வர பவர்ஸ்க்கு எல்லாமே அதோட பவர் 4, பவர் 3, பவர் 5, பவர் 6 அந்த மாதிரியே நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே, இன் ஜென்ரலா எப்படி ரைட் பண்றது எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் வந்து? ஏன்னா இப்போ எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் பத்தி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ எக்ஸ்போனன்ட் ஃபார்மை ஜென்ரலா எப்படி ரைட் பண்றாங்கன்னா n பவர் a. இப்போ என்னும் ஏதோ ஒரு வேல்யூவா இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு இன்டீஜரோ டெசிமலோ ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், இட் கேன் பி எனி நம்பர். ஓகே, ஏ இருக்கு இல்லையா, ஏன்றது பாத்தீங்கன்னா ஓன்லி கவுண்டிங் நம்பரா தான் இருக்கணும். ஓகே, திஸ் ஷுட் பி கவுண்டிங் நம்பர். அப்போ 1/16 பவர் 2, இது நெகட்டிவ் இல்ல, இது பவர் 2. இப்படி கூட நம்ம ரைட் பண்ணலாம். நெகட்டிவ் பவர்ஸ் கூட இருக்கு, அது ஹையர் கிளாஸ்ல நம்ம போறப்ப லேர்ன் பண்ணிப்போம். இப்போதைக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான், அதுவும் ஃப்ராக்ஷன்ல இல்ல, கவுண்டிங் நம்பர்ஸ் தான். நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் பவர்ல இருக்கணும். ஸோ n கேன் பி எனி வேல்யூ, a கேன் பி எனி கவுண்டிங் நம்பர், எனி நேச்சுரல் நம்பர். ஓகே, ஸோ அதுதான் இது ஜென்ரல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ 5 பவர் 4, 5 பவர் 4க்கு மீனிங் என்ன? 5 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கணும். 5 5s are 25. அகைன் 5 5s are இங்கேயும் 25. 25 into 25, 625. For 5 power 4 is the exponential form of 625. So 625 ஓட exponential form தான் இது 5 power 4 அப்படின்னு சொல்றாங்க. Here 4 is the exponent or power. இப்போ இங்க 5 power 4 இருக்கு இல்லையா, இந்த 5 power 4ல 4 தான் நம்ம either we can call it as exponentனு சொல்லலாம், இல்ல பவர்னு சொல்லலாம். ரெண்டு நேம் எது உங்களுக்கு வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க 5 இருக்கு இல்லையா, இதுதான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட பேஸ், இது வந்து பவர். 5 power 4. Exponents of the form 5 power n are called powers of 5. அதே மாதிரி எக்ஸ்போனன்ட்ஸ், இப்போ 5 power n ஓட ஜெனரல் ஃபார்ம் என்ன? எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் 5க்கு நம்ம ரைட் பண்ண சொன்னாங்கன்னா 5 power n. 5 power n னா 5 power 1, 5 power 2, 5 power 3, 5 power 4. இது எல்லாமே என்னது? எக்ஸ்போனன்ட்ஸ் ஃபார்ம் ஆஃப் த 5 power n ஓட எக்ஸ்போனன்ட்ஸ் ஃபார்ம்ஸ் தான் அது. ஸோ பேசிக்கா பவர்ஸ் ஆஃப் 5 நம்ம ரைட் பண்ணணும் கவுண்டிங் நம்பர்ஸ்ல. நெக்ஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. இங்க பாருங்க 10 டைம்ஸ் 2 கொடுத்துருக்காங்களா, அது which is 2 power 10 ன்னு ரைட் பண்ணலாம். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1024. ரிமெம்பர் the 1024 from the earlier previous அந்த பேப்பர் ஃபோல்டிங்ல பார்த்தோம் இல்லையா 1024, அதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. there it meant that after every 10 fold the thickness increased by 1024 times. இப்போ 0ல இருந்து 10 டைம்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணா 1024 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 10ல இருந்து 20 டைம்ஸ் ஃபோல்ட் பண்றப்போ அகைன் 1024 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அகைன் 20th ஃபோல்ட்ல இருந்து 30th ஃபோல்டுக்கு பாத்தீங்கன்னா அகைன் 1024 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் இவங்க 1024 வந்து மீன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், which expression describes the thickness of a sheet of a paper after it is folded 10 times? ஓகே, நம்ம ஸ்டார்டிங்ல பேப்பரோட திக்னஸ் 0.001 சென்டிமீட்டர் எடுத்தோமா, இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பேப்பரோட திக்னஸ் வந்து பாருங்க, the initial thickness is represented by the letter number V. ஸோ வியா எடுத்துக்க சொல்றாங்க. 0.001 சென்டிமீட்டர் நம்ம எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது இல்லாம பேப்பர் திக்னஸ் வந்து வேரி ஆகும்ல, நியூஸ் பேப்பருக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், டெக்ஸ்ட் புக் ஒரு திக்னஸ் இருக்கும், A4 ஷீட் ஒரு திக்னஸ் இருக்கும். அப்போ பேப்பரோட திக்னஸ் மாறும்ல. சரி, ஜென்ரலா VN லெட்டர் எடுத்துக்கலாம். அப்போ 10 டைம்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 0.001 சென்டிமீட்டர் இன்டூ 2^10 மல்டிப்ளை பண்ணா 10 டைம்ஸோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. இங்க பேப்பரோட திக்னஸ் வந்து VN எடுத்திருக்காங்க, which is 2. தென் 10 டைம்ஸ் ஃபோல்டுக்கு அப்புறம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்டூ 2^10 which is V into 2^10. இது V into 2^10 ரைட் பண்ணாலும் ஓகே தான், 10^10 into VN ரைட் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் தானே. 3 2s are 6 தான், 2 3s are 6 தான். ஓகே, ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன்ல V into 2^10 ரைட் பண்ணாலும் ஃபைன் தான், 2^10 into VN ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். அப்போ இங்க எங்க இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல விச் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னா இந்த 5th ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், some more examples of exponential notation. ஸோ இங்க few more exponential notations கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம். 4 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, which is 4 cube. 4 cube வந்து 64. அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க, நெகட்டிவ் 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்போ நம்ம வேல்யூஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் ரைட் பண்றோம் இல்லையா. நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி சைனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ 4 4s are 16. 16 4 டைம்ஸ் 64. ஸோ 64 வேல்யூ கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிற சைனும் செகண்ட் நம்பர்ல இருக்கிற சைனும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ். இப்போ பிளஸ் ஆயிடுச்சா, இப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் வந்து மைனஸ். அப்போ ஃபைனலா மைனஸ் சைன் இருக்கணும். ஓகே, இன்னும் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நம்பர்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவர் வந்து ஆடா இருக்கு அப்படின்னா, ஆட் பவர் இருக்குன்னா சைன் நெகட்டிவ் சைன் அப்படியே தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஈவன் பவர் இருந்தா பாசிட்டிவா மாறிடும். ஓகே, ஸோ பவர் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இது. பாசிட்டிவ் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்றப்போ ஆட் பவரா இருந்தாலும் ஈவன் பவரா இருந்தாலும் ஆன்சர் வந்து பாசிட்டிவா தான் கிடைக்கும். பட் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு பவர் வந்து பாசிட்டிவா இருந்தா, பாசிட்டிவ் பவர், இப்போ -4 பவர் 4 இருக்கு. 400 என்ன, பவர்ல இருக்கிற 4 சொல்றேன். பவர்ல இருக்கிற 4 வந்து ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்போ ரிசல்ட்டும் உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும். அதுவே -4 பவர் 5, இப்போ 5ன்றது ஆட் நம்பரா, பவர்ல ஆட் நம்பர் இருக்கா, அப்போ உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 4 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நெகட்டிவ் மைனஸ் சைன் நீங்க கேரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்மால் ட்ரிக் தான். சிமிலர்லி A இன்டூ இப்போ இது வந்து நார்மல் ஒரு ஆல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் மல்டிப்ளை பண்றாங்க. இப்போ ரிப்பீட்டடா இருக்கு இல்லையா, இப்போ ஏதோ ஒரு வேல்யூ 3 டைம்ஸ் ரிப்பீட்டடா இருக்கு. அப்போ அது A இன்டூ A வந்து ஷார்ட்டா A கியூப்னு ரைட் பண்ணலாம். B இன்டூ B வந்து B ஸ்கொயரா ரைட் பண்ணலாம். ஸோ ரெட் ஆஸ் A கியூப்ட் அண்ட் B ஸ்கொயர்ட். இது எப்படி ரீட் பண்ணோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி A வந்து 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ A ஸ்கொயர். B வந்து 4 டைம்ஸ் இருக்கு, B பவர் 4. ஸோ ரெட் ஆஸ் A ஸ்கொயர்ட் B ரைஸ் டு த பவர் 4. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரீட் பண்ணலன்னா கூட இங்க பாருங்க, 5 பவர் 4க்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல எப்படியெல்லாம் ரீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 5 பவர் 4 இஸ் ரெட் ஆஸ் 5 ரைஸ் டு த பவர் 4. இந்த மாதிரியும் ரீட் பண்ணலாம். 5 டு த பவர் 4 இந்த மாதிரியும் சொல்லலாம். இதுதான் நான் சொல்றது 5 பவர் 5. இது இன்னும் ஸ்மாலா சிம்பிளா இருக்குல்ல, ஜஸ்ட் பவர் 4, 5 பவர் 4. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இங்க அவுட் ஆஃப் இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ நீங்க அந்த மாதிரி நீங்க ரீட் பண்ணலாம் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல இருக்கிற வேல்யூஸை. நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஸ் த நம்பர் 32,400 as a product of its prime factors. சரி, ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து என்ன சொல்றாங்க, ப்ராடக்ட் ஆஃப் prime factorsல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு
represent the prime factors in their exponential form. அதுக்கப்புறமா இந்த வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல ரைட் பண்ணவும் சொல்றாங்க இந்த prime factors. ஸோ prime factors எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண இருக்கு இல்லையா, இவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ 32,400 வந்து 2 into 2 into 2 into 2, 5 into 5 into 3 into 3 into 3 into 3 இந்த மாதிரி இருக்கு. ஸோ 2 times இங்க பாருங்க 2 வந்து 4 times இருக்கா, அப்போ 2 power 4. 5 வந்து 2 times இருக்கு, அப்போ 5 square. 3 வந்து 4 times இருக்கு, அப்போ 3 power 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல நம்ம ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் -1 power 5? இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? வாட் அபவுட் -1 power 56? இப்போ நான் அங்க சொன்ன ஹிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க -4ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். அண்ட் பிஃபோர் தட் நான் இது உங்களுக்கு சொல்லல பாருங்க. ரிமெம்பர் தட் 4 + 4 + 4, 4 + 4 8, 8 + 4 12, ஸோ விச் இஸ் 3 into 4. ஸோ இதுவும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்ன்றதுக்காக சொல்றாங்க. ரெண்டுமே சேம் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்றதுக்காக இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட் அடிஷன் தான் நம்ம மல்டிப்ளிகேஷனை ஜென்ரலா மாத்திப்போம் 3 into 4ன்னு சொல்லிட்டு. இது ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷனை தான் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல ரைட் பண்றோம். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் கம்மிங் டு திஸ் கொஸ்டின், வாட் இஸ் -1 power 5? இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ன்றாங்களா? இப்போ 1 நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும், இங்க பாருங்க 1 வந்து 2 times மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். 1 வந்து 3 times மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்ட் 1 தான். 1 வந்து 4 times மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். 1 வந்து 5 times மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் ரிசல்ட் 1 தான். இப்போ நம்பர் இங்க நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, இங்க சைன் தான் நம்மளோட ப்ராப்ளம், ரைட்டா? இப்போ ஆல்ரெடி இங்க -4க்கு சொல்லியிருந்தேன்ல, ஆட் பவர் இருந்தா, ஒரு நெகட்டிவ் வேல்யூக்கு ஆட் பவர் இருந்தா என்ன ஆகும், அந்த நெகட்டிவ் சைன் அப்படியே கேரி ஆகுமா? அப்போ வாட் இஸ் -1 power 5னா அது -1 தான் அதோட ரிசல்ட். வேணா செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க. -1 into -1 into -1 into 3 times அடிச்சா இந்த சைடு ரைட் பண்றேன் 4 times. ஓகே, இந்த சைடு 5 times. இப்போ 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1. இப்போ வேல்யூ மல்டிப்ளை பண்ண மாதிரி சைனையும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். மைனஸ் வந்துருச்சா? ஓகே, அண்ட் இப்போ இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு கேட்டிருக்காங்க. It is negative. Negative and write பண்ணிட்டு what about -1 power 56? இப்போ -1 power 56க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேட்டர்ன் மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இருங்க சொல்றேன், 1 second. சரி, இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஆன்சர் பண்றேன் பாருங்க. இப்போ -1 power 1, அதுக்கு மீனிங் என்ன? மைனஸ் வந்து 1 டைம் தான் மல்டிப்ளை ஆகுது, விச் இஸ் -1. -1 ஸ்கொயர், இதுக்கு மீனிங் என்னன்னா -1 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. அப்போ 1 into 1 1, சைனையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ பிளஸ்க்கு நம்ம நோ நீட் டு ரைட் இல்ல. நெக்ஸ்ட் -1 power 3, அப்போ -1 into -1 into -1 into -1. சாரி, ஒன் மோர் டைம் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணிட்டேன்னா. ஓகே, இப்போ வேல்யூஸ் மல்டிப்ளை பண்றப்போ 1 தான். சைனை மல்டிப்ளை பண்றப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் சைன் கேரி ஆகுதா? நெக்ஸ்ட் -1 power 4, 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -1 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா வேல்யூ வந்து 1 தான். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ ஆன்சர் வந்து பிளஸ் தான் வருதா? நெக்ஸ்ட் -1 power 5, -1 into -1 into -1 into -1 into -1, 5 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டுமா? இப்ப பாருங்க 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1. ஸோ வேல்யூ வந்து சேஞ்ச் இல்ல. சைன்ல பாருங்க, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப ஃபைனல் ஆன்சர்ல மைனஸ் வருதா?
ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ரைட் பண்ணிட்டு இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவா? இட் இஸ் பாசிட்டிவ். இட் இஸ் பாசிட்டிவ். இப்போ -1 பவர் 56க்கு இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பேட்டர்னை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்ல. 1 வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வருது 1. அண்ட் பவர்ல ஈவன் பவரா இருந்தா ஆன்சர் வந்து பாசிட்டிவா ரைட் பண்ணணும். ஆட் பவரா இருந்தா ஆன்சர் வந்து நெகட்டிவா ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இங்க இருந்து நம்மளோட அப்சர்வேஷன். இப்போ -1 பவர் 56 பாத்தீங்கன்னா இது வந்து ஈவன் பவரா? ஈவன் பவர். அப்போ பாசிட்டிவ் 1 தான் நம்மளுக்கு வரும். ஓகே, நெகட்டிவ் சைனே இருக்காது, ஜஸ்ட் பாசிட்டிவ் 1. ஸோ உங்களுக்கு ஒரு ஹிண்டாவே கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு வேல்யூ, இப்போ ஒரு பாசிட்டிவ் பேஸ்ல வந்து பேஸ்ல பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. இப்போ பேஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. பேஸ் ரைட்ஸ் சம் பவரா? பவர் எப்பவுமே பாசிட்டிவா தான் நம்மளுக்கு இங்க இருக்க போகுது. ஓகே, பாசிட்டிவ். அப்போ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு பாசிட்டிவ் தான், இதுல நோ சேஞ்ச். அதுவே இப்போ பேஸ் வந்து நெகட்டிவா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் பேஸ், பவர் ஆல்வேஸ் பை டிஃபால்ட் பாசிட்டிவ் தான். இப்போ இந்த பவர் வந்து ஆட் நம்பரா இருக்கு, ஆட் பவரா இருக்கு, ஈவன் பவரா இருக்கு. ஆட் பவரா இருந்தா ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ், ஈவன் பவரா இருந்தா ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ். ஓகே, இப்போ பவர் பேஸ் பண்ணி தான் அது இருக்க போகுது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் சைனை ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நெகட்டிவ் சைன் அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகும். ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா பாசிட்டிவ் சைனா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, அண்ட் நம்பர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தட். இப்போ நம்மளுக்கு இங்க 1 இருக்கிறதுனால நம்ம ஈஸியா நம்ம 1 அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இப்போ இங்க -4 சம் வேல்யூ இருக்கு அப்படின்னா 4 வந்து 50, இவ்வளோ ஹையர் வேல்யூஸ். இப்போ 56 டைம்ஸ் 1 மல்டிப்ளை பண்ணா சேம்ன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 வந்து 56 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா டைம் வேஸ்ட். அதனால நம்மளுக்கு ஸ்மாலர் பவர்ல தான் கொடுப்பாங்க. சம் 5 டைம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆட் பவர்ன்றதால நெகட்டிவ் சைன். 4 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ஆன்சர் இங்க ரைட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ் -2 power 4 equal to 16? வெரிஃபை. இது வந்து வெரிஃபை பண்ண சொல்றாங்க. இப்போ இது வெரிஃபை பண்ணலாம். எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா -2 power 4. அதுக்கு மீனிங் என்ன? -2 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 2 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டோம், 3rd டைம், 4th டைம். வேணா பிராக்கெட்ஸ் கூட கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு பிராக்கெட்ஸ் கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ வேல்யூ வந்து 16. இப்போ சைனையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். இப்போ நம்மளுக்கு இங்க இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்றதுல நம்மளுக்கு பிளஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பிளஸ்ஸையும் நெக்ஸ்ட் நம்பர்ல இருக்கிற மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். அப்போ ஃபைனல் ஆன்சர் பிளஸ் தானே வரும். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் பிளஸ். ஸோ ரிமெம்பர், ஈவன் பவரா இருந்தா ஒரு நெகட்டிவ் பேஸ் ஈவன் பவரா இருந்தா ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவ். வெரிஃபை நாங்க இல்லையா? எஸ். இதுக்கு இஸ் -2 power 4னா எஸ்ன்னு சொல்லிட்டு இதுவே நம்ம வெரிஃபிகேஷன் இந்த ஸ்டெப்பை கூட எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் 0 ஸ்கொயர் 0 power 5? வாட் இஸ் 0 power n கொடுத்துருக்காங்களா? 0 ஸ்கொயர், 0 ஸ்கொயர் என்ன? 0 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது. 0 into 0, வாட் இஸ் தட்? 0. 0 into 5 டைம்ஸ், 0 into 0 into 0 into 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம், 0 தான். 0 n டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம். 0 into 0 into 0 into 0 into 0 n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 0 0வே தானே. ஓகே, ஸோ 0க்கு எத்தனை பவர்? இப்போ 0க்கு நம்ம பவர் கொடுக்கறதுனால, இப்போ பவர்னா பேசிக்கா என்ன? ஒரு பூஸ்ட் அப் மாதிரி. ஓகே, பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த நம்பரை. அப்போ அந்த நம்பரை பூஸ்ட் பண்றப்போ எல்லாம் இப்போ 2 பூஸ்ட் பண்றப்போ என்ன ஆகுது? வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? டபுளா மாறிட்டே டபுளா மாறிட்டே இருக்கு. பட் இங்க 0க்கு நம்ம எவ்வளவு பவர் கொடுத்தாலும் அது 0லயே தான் இருக்கும். 0க்கு பவர் கொடுக்கறது வேஸ்ட் தான், ஏன்னா 0லயே தான் இருக்கும். அதே மாதிரிதான் 1க்கு, பாசிட்டிவ் 1க்கு பவர் கொடுத்தாலும் எந்த சேஞ்சும் இல்ல. 1 power 1 1 தான், 1 ஸ்கொயர் 1 தான், 1 கியூப் 1 தான், 1 power 100. ஸோ அதே மாதிரி நீங்க 1க்கு எவ்வளவு பவர் நீங்க கொடுத்தாலும் வேல்யூ வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கும். 1க்கும் 0க்கு மட்டும் எவ்வளவு பவர் கொடுத்தாலும் அதே வேல்யூஸ் தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அண்ட் இதுல இப்போ இருக்கிற ஃபிகர் இட் அவுட் நம்ம இப்போ பார்க்க போறோம்.
எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். இப்போ இங்க சில ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல ரைட் பண்ண சொல்றாங்க. இங்கே ரைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 6 வந்து ஒரு 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கா, அப்போ விச் இஸ் 6 பவர் 4. ஓகே, ஸோ பேஸா எதுக்கு இதுனா மெயினா எது பேஸ் எது பவர்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான். ஸோ எந்த வேல்யூ மல்டிப்ளை ஆகுதோ அது வந்து நம்ம பேஸா ரைட் பண்ணணும். ஹவு மெனி டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது அது வந்து பவரா ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பேஸ் வந்து பி, how many times multiply ஆகுது 4 times. நெக்ஸ்ட் இங்க மிக்ஸ்டா கொடுத்திருக்காங்க, அப்போ நம்மளும் மிக்ஸ்டா தான் நம்ம ரைட் பண்ற மாதிரி இருக்கும். 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ 2 ஸ்கொயர், ஏவும் 2 டைம்ஸ் இருக்கு, a ஸ்கொயர். நெக்ஸ்ட் y வந்து we have 2 times. ஆக்சுவலா ஆர்டர் மாத்தி ரைட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் சம், செகண்ட், தேர்ட், 4, 5, 6. பட் ஓகே, சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் y வந்து 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ y ஸ்கொயர். நெக்ஸ்ட் 5 2 டைம்ஸ் மல்டிப்ளை இருக்கு, 7 3 டைம்ஸ் இருக்கு, அப்போ 5 ஸ்கொயர் into 7 cube. Next coming to the last one, sixth one, a வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை இருக்கு, அப்போ a cube. c வந்து 1 2 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை இருக்கு, c power 4. then into d. இப்போ இந்த இன்டு சிம்பிள் இருக்கு இல்லையா, நம்பர்ஸ்க்கு தான் இட்ஸ் நெசசரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ 5 ஸ்கொயருக்கும் இன்டு 7 கியூக்கும் இட்ஸ் கம்பல்சரி. ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் இருக்கிறப்போ நீங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் a கியூப் c பவர் 4 d and ரைட் பண்ணாலுமே அது சேம் தான், சேம் திங் தான் கன்வே ஆகும். மல்டிப்ளிகேஷன் அந்த அர்த்தம். ஓகே, பட் இன் பிட்வீன் பிளஸ் பண்றோம்னா இங்க நம்ம பிளஸ் பண்ணல, ஜென்ரலா சொல்றேன், ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் ஜென்ரலா பிளஸ் பண்றப்போ இட்ஸ் கம்பல்சரி டு ரைட் த பிளஸ் சைன். மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் எய்தர் நீங்க இப்படி ரைட் பண்ணலாம், இல்ல a பவர் 3 c பவர் 4 இப்படி ரைட் பண்ணாலும் அது ஃபைன் தான். ஓகே, ஸோ அடிஷனுக்கு கம்பல்சரி. இங்க எப்படி நம்ம இன்டூ பண்ணலன்னா ஃபைன்னு சொன்னேனோ, அடிஷன்லயும் நீங்க இன்டூ பண்ணாமலாம், ஐ மீன் அந்த சைன் ரைட் பண்ணாமலாம் ரைட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இதுக்கு மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். சரி, நான் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Express each of the following as product of powers of the prime factors in the exponential form. So இது எல்லாமே நம்மளுக்கு exponential formல ரைட் பண்ண சொல்றாங்க. இதுல first one 648. அப்போ 648க்கு first prime factorization நம்ம find out பண்ண போறோம். 648 இந்த யூனிட் டிஜிட்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா 8 இருக்கா, ஈவன் நம்பர் தான். அப்போ 2 டேபிள்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2 3 டைம்ஸ், 2 2 டைம்ஸ், 2 4 டைம்ஸ், அகைன் 2 டேபிள். 32 பாத்தீங்கன்னா 16 டைம்ஸ் இருக்கா, 2 16 டைம்ஸ், இது 2 162, இது 2 8 டைம்ஸ், 2 1 டைம் 81. நெக்ஸ்ட் 3 டேபிள், 3 27 டைம்ஸ், 3 9 டைம்ஸ், 3 3 times, 3 1 times. இப்போ how many 2s இருக்கு, 1 2 3. 648 பாத்தீங்கன்னா product of primes பாருங்க, 2 into 2 into 2. 2 வந்து 3 times, 3 வந்து 4 times இருக்கு, 1 2 3 4. இப்போ இதை நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்மா ரைட் பண்ணலாம். 2 வந்து 3 times இருக்கா, 2 cube into 3 வந்து 4 times இருக்கு, 3 power 4. So that's all answer for the first one. Please note it down. Next we can move on to the second one. நீங்க pause பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. Next second one 405. இப்போ இந்த 405க்கு நம்ம prime factorization find out பண்ணலாம். 5 table I'll start. 5 8 times, 5 1 times. Next 3 table. Last number 81 வந்தப்ப பண்ணோம்ல, அதே ஸ்டெப்ஸ் தான் கேரி ஆகுது. 3 27 times, 3 9 times, 3 3 times, 3 1 times. அப்போ 405 பாத்தீங்கன்னா product of primesல 5 into 3 into 3 into 3 into 3. அப்போ 5 into 5 வந்து 1 time தான் இருக்கு, அப்போ 5 power 1 தான். தென் 5 power 1க்கு நீங்க 1 ரைட் பண்ணலாம்னாலும் ஃபைன் தான். ஓகே, 5 power 1 into 3 power 4, இல்ல 5க்கு 1 ரைட் பண்ணாம 5 into 3 power 4, எய்தர் வே நீங்க ரைட் பண்ணலாம். 1ன்றது பேசிக்கா மோஸ்ட்லி நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இப்போ 5 into 3 power 4 அண்ணாலும் 3 power 4 into 5 அண்ணாலும் ரெண்டுமே சேம் தான்.
So either way you can write. Next 540 பார்க்கலாம். இப்போ 540க்கு prime factorization 2 table start பண்றேன். 2 2s are 2 7 times 14 வருமா? So 270 times. Next again 2 table. So 135 times. Next 5 table 27 times கிடைக்குது. 27 வந்து 3 டேபிள்ல எடுத்துக்கலாம். 3 9 times. 3 3 times. 3 1 times. அப்போ 540 பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 times மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 1 time. 3 வந்து 3 times இருக்கு. அப்போ 2 square. 5 வந்து 1 time தான். ஸோ 5 power 1. நெக்ஸ்ட் 3 cube. இந்த ஆர்டர் மாற்றி ரைட் பண்ணாலும் ஏன்னா புக் பேக் ஆன்சர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகினா டிஃப்ரெண்ட் ஆன்சர் நீங்கள் பயப்பட வேணாம். எல்லாமே சேம் தான். 3 cube into 5 into 2 square and ரைட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகே 5 into 2 square into 3 cube இப்படி ரைட் பண்ணாலும் எல்லாமே சேம் தான். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 3600. 3600 prime factorization. So 2 table and எடுத்துக்கலாம். 2 18 times. Next 2 9 times. Zeros அப்படியே carry பண்ணிக்கலாம். Next 2 450 times. Next 2 200. 2 2s are. Then 2 2s are. 2 5 times. 2 25 times. இப்போ 5 table. 5 45 times. 5 9 times. Next 3 3 times. 3 1 time. So அப்போ 3600 product of primesல பாருங்க 1 2 3 4. So 2 வந்து வேற எங்கனா 2 இருக்கா இல்ல. இங்க ஸ்டார்டிங்ல இருக்கிற 2s தான். So 4 times 2. Next 5 வந்து 2 times. 3 வந்து ஒரு 2 times. அப்போ இதோட exponent form 2 power 4 into 5 square into 3 square. இப்படி ரைட் பண்ணிக்கலாம். So that's all answer for this. Now moving on to the next sum. Write the numerical value of each of the following. So second sumல பார்த்தீங்கன்னா values original values கொடுத்துட்டு exponent formல ரைட் பண்ண சொன்னாங்க. இப்போ இங்க exponent forms கொடுத்துட்டு அதோட value find out பண்ண சொல்றாங்க. ஓகே ரிவர்ஸ்ல இருக்கு. சரி first one 2 into 10 cube. இதுக்கு மீனிங் என்ன? 2 வந்து 1 டைம் தான் இருக்கு. 10 power 3 இருக்கு இல்லையா? இதுக்கு மீனிங் என்னன்னா 10 வந்து 3 times multiply தான் அர்த்தம். 10 tens are 100. 100 into 10 1000. 1000 into 2 2000. So that answer வந்து 2000. Next 7 square into 2 cube. இதுக்கு மீனிங் என்ன? 7 வந்து 2 times multiply பண்ணும். 2 வந்து 3 times multiply பண்ணிருக்கணும். 7 7s are 49 into 2 2s are 4 4 2s are 8. So 49 into 8 which is 392. Next third one 3 into 4 power 4. So 3 into 3 1 time தான் ரைட் பண்ணணும். 4 வந்து 4 times ரைட் பண்ணணும். இப்போ இதோட வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணா 3 4s are 12. 12 4s are 48. 48 into 4 4s are 16. So 48 into 16 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 768 நம்மளுக்கு கிடைக்கும். Next fourth sum. Please note down these 3. இப்போ fourth one. Pause பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. Next fourth one minus 3 square into minus 5 square. Minus 3 வந்து 2 times multiply ஆகணும். Minus 5 வந்து அது ஒரு 2 times. So டோட்டலா நெகட்டிவ் சைன் மட்டும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைன் ரைட் பண்ணிடலாமா? நெகட்டிவ் சைன் how many times இருக்குன்னு பாருங்க. 1 time 2 3 4. So 4 times ஒரு நெகட்டிவ் சைன் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்து பாசிட்டிவா மாறிடுமா? அப்போ அது பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி பிளஸ் தான். 3 3s are 9. 9 into 5 into 5 25. So 9 into 25 பார்த்தீங்கன்னா 225.
Next fifth one, 3 square into 10 power 4. 3 square, 3 into 3, 10 power 4 வந்து 10 வந்து 4 times multiply பண்ணணும். 3 3s are 9. 10 4 times multiply பண்ணா 10,000 கிடைக்கும். 9 into 10,000 which is 90,000. Okay, so that's all fifth one. Next sixth one. So இது pause பண்ணி note பண்ணிக்கோங்க. Next moving on to the sixth one. Minus 2 whole power 5 into minus 10 whole power 6. So minus 2 வந்து 5 times இங்க minus 2 odd number of times என்றப்போ negative sign இருக்க போகுது இதுல. ஓகே, சிம்பிள் 2 வந்து 5 times multiply பண்ணா வர ஆன்சர். ஓகே, டைரக்டாவே ரைட் பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா? ஸோ மைனஸ் 2 பவர் 5 ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆட் பவர் இருக்கிறதுனால பேஸ் வந்து நெகட்டிவ், அப்போ பேஸ்ட் வந்து ஆட் பவர் ஈவன் பவர்ல தான் அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு டிசைட் ஆகும். ஆட் பவர்ன்றதுனால இது நெகட்டிவ் சைன் இருக்கும். இப்போ 2 பவர் 5, ஸோ 2 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 2 into 2 into 2 into 2 into 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2 times 32. ஓகே, மைனஸ் 32 ஆன்சர் அப்படியே இருக்கும். இது மைனஸ் 2 பவர் 5 சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் என்ன, மைனஸ் 10 பவர் 6. பேஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. பவர் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பவரா இருக்கு. ஈவன் பவரா இருந்தா அது பாசிட்டிவ் தானே. ஸோ அப்போ உங்களுக்கு இங்க பிளஸ் தான் வரும். ஓகே, அண்ட் 10 பவர் 6 ஓட வேல்யூ என்ன, 1 ஆஃப்டர் 6 ஜீரோஸ் நம்ம பிளேஸ் பண்ணணும். 4 5 6. இப்போ ஃபைனல்ல மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து மைனஸ் தான் ஆன்சர். அப்போ மைனஸ் 32, 32 ஆஃப்டர் ஒரு 6 ஜீரோஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 crores 20 lakhs நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, so that's all this exercise, figure it out completed. next பாத்தீங்கன்னா the stones that shine இருக்கு, அது நம்ம next வீடியோல கண்டினியூ பண்ணலாம். Thanks for watching and please do subscribe children. Thank you.